Hi viewers, welcome to Yokieditstamil. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்னென்னா பர்த்டே போஸ்டரை எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் இந்த பர்த்டே போஸ்டர் டிசைனை வந்து நம்ம பர்த்டே பேனர் டிசைனிங்காகவும் மாற்றிக்கலாம். வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபஸ்ட்டு பிக்சார்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் வந்து நீங்கள் பிக்சார்ட் ஓப்பன் பண்ணோடனே இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வரும். இப்போ வந்து ப்ளஸ் கொடுத்து எடிட் ஃபோட்டோ கொடுத்து இப்படி உள்ளே வந்துருங்க. நெக்ஸ்ட் இப்படி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கிரிட்ஸ்ன்னு கிளிக் பண்ணுங்கள். கிரிட்ஸ்ன்னு கிளிக் பண்ணிட்டு நீங்கள் நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ண ஒரு 9 இமேஜஸை வந்து நான் இதில் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நான் 9 இமேஜஸ் கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட் நான் என்ன கொடுக்க போகிறேன், நெக்ஸ்ட்டுன்னு தான் கொடுக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு நான் கொடுத்துட்டு இப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதில் உங்களுக்கு பிடிச்சதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான பொசிஷனில் வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் பண்ணால் பண்ணிக்கலாம். நான் வந்து இதில் போய் க்ராப்பில் போய்ட்டு இது வந்து நான் பொசிஷனை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்படி வந்து சேஞ்ச் பண்ணிட்டு செட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்தெந்த இமேஜ் எங்கெங்கே வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான பொசிஷனை வந்து செட் பண்ண உடனே நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ப்ளஸ் வந்து கொடுங்க. ப்ளஸ் கொடுத்து இப்படி வந்து ஸ்க்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா லே அவுட்டுன்னு இருக்கும். இந்த லே அவுட்டில் பார்டர் போங்க. இந்த பார்டரில் போய்ட்டு இருக்க எல்லா திக்னஸுமே கம்மி பண்ணிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் திக்னஸ் கம்மி பண்ண உடனே இந்த மாதிரி வந்துடும். நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா வந்து இந்த ஆரோ கொடுத்து வெளியே வந்துட்டோம். வெளியே வந்தோடனே நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா இதில் டூல்ஸ் வந்து போங்க. டூல்ஸ் போய்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் போங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பிரைட்னஸ் கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு பிரைட்னஸ் உங்களுக்கு தேவையான லெவலுக்கு நீங்கள் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த சேச்சுரேஷன் போய் ஃபுல்லாக வந்து கம்மி பண்ணிக்கோங்க. சேச்சுரேஷன் கம்மி பண்ணி ஷேடோஸ் அதெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த லெவலுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எனக்கு பிடிச்ச சைஸில் எல்லாமே நான் எனக்கு பிடிச்ச அட்ஜஸ்ட்மெண்ட்டில் நான் வச்சுக்கிறேன். உங்களுக்கு எந்த ப்ரிஃபரன்ஸ் இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நான் இந்த மாதிரி கொடுத்த உடனே இப்போ வந்து நான் டிக் கொடுத்துக்கிறேன். டிக் கொடுத்துட்டு இதை வந்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கலர் பேக்ரவுண்ட் போங்க. கலர் பேக்ரவுண்டில் ஒயிட் சூஸ் பண்ணிக்கோங்க. டூல்ஸ் போங்க, க்ராப் போங்க. இந்த க்ராப்பில் வந்து உங்களுக்கு தேவையான அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வந்து ரீசைஸ் பண்ணிக்கோங்க. நான் போர்ட்ரேட்டுன்னு கொடுத்து ரீசைஸ் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் வந்து ரீசைஸ் பண்ண உடனே இப்படி டிக் கொடுத்துக்கோங்க. டிக் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணால் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஆட் ஃபோட்டோஸ் போங்க. இந்த பேக்ரவுண்டை வந்து நான் இதை வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி அட்டாச் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து ப்ளஸ் கொடுத்துக்கோங்க. ப்ளஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஆட் ஃபோட்டோக்கு போய்ட்டு நான் இந்த சர்க்கிள் இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நான் ஜூம் பண்ணிக்கிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு நான் சர்க்கிள் இமேஜை வந்து அட்டாச் பண்ணிட்டு இப்போ வந்து இரேஸ் ஆப்ஷன் போய்ட்டு இரேஸில் போய்ட்டு ஹார்ட்னஸ் வந்து ஃபுல்லாக கம்மி பண்ணி இப்படி நான் இரேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஒப்பாசிட்டியை வந்து லைட்டாக கம்மி பண்ணிவிட்டு லைட்டாக இரேஸ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி இரேஸ் பண்ண டிக் கொடுத்துட்டு இதை வந்து வேணால் ரீசைஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸில் உங்களுக்கு இருக்கோ அந்த ப்ரிஃபரன்ஸ் இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ரீசைஸ் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணணுன்னா மறுபடியும் இந்த ப்ளஸ் கொடுத்து ஆட் ஃபோட்டோன்னு கொடுங்க. ஆட் ஃபோட்டோவில் நீங்கள் ஆல்ரெடி வந்து சேவ் பண்ணி வச்சுருந்தோம்னா அதை வந்து நம்ம இப்போ இம்போர்ட் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து இப்படி வச்சுட்டு இப்போ என்ன பண்ணணும்னா இப்படி வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிளெண்ட் ஆப்ஷன் போய்ட்டு ஸ்க்ரீனுன்னு கொடுங்க. ஸ்க்ரீன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஃபிட் ஆயிரும். இந்த மாதிரி ஒன்ஸ் வந்து ஃபிட் ஆனோடனே நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இரேஸ் ஆப்ஷன் போய்ட்டு அப்படியே எக்ஸ்ட்ரா இந்த ரவுண்டை தாண்டி எக்ஸ்ட்ரா போன இடத்தெல்லாம் வந்து இரேஸ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி ரேசிங் ப்ராசஸ் முடித்த உடனே நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டிக் கொடுத்துக்கோங்க. டிக் கொடுத்து இதை வந்து உங்களுக்கு தேவையான லெவலுக்கு வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணணுன்னா மறுபடியும் ப்ளஸ் கொடுங்க. ப்ளஸ் கொடுத்து ஆட் ஃபோட்டோக்கு போங்க. ஆட் ஃபோட்டோக்கு போய்ட்டு இப்போ வந்து அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு இமேஜை ஆயில் பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். கட் அவுட் பண்ணி அந்த இமேஜை வந்து நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இந்த இமேஜை வந்து நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து லைட்டாக நான் இன்னும் கொஞ்சம் ஆயில் பெயிண்டிங் லுக்கை வந்து வர வச்சு இந்த மாதிரி ஆயில் பெயிண்டிங் எப்படி பண்ணணுன்ட்டு நம்ம சேனல் ப்ரீவியஸாகவே இந்த வீடியோ போட்டிருக்கேன். அதை நீங்கள் பார்க்கணுன்னா மேல் கார்டு கொடுக்குறேன், அங்கே போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் நான் இந்த மாதிரி செட் பண்ண உடனே இப்போ வந்து இரேஸ் ஆப்ஷன் போய்ட்டு இரேஸில் போய்ட்டு ஹார்ட்னஸ் ஃபுல்லாக கம்மி பண்ணிட்டு இரேஸ் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி இரேசிங் ப்ராசஸ் முடித்த உடனே நெக்ஸ்ட் நீங்கள் வந்து டிக் கொடுத்துக்கோங்க. டிக் கொடுத்து உங்களுக்கு தேவையான லெவலுக்கு வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் எனக்கு பிடிச்ச சைஸ்க்கு வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதில் வந்து லைட்டாக நான் பிரைட்னஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான் இருக்கேன். பிரைட்னஸும் கான்ட்ராஸ்ட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து நான் ஏற்றிக்கலான் இருக்கேன். நெக்ஸ்ட் நான் இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி முடித்த உடனே டிக் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா மறுபடியும் ப்ளஸ் கொடுத்து ஆட் ஃபோட்டோக்கு போகிறேன். நான் ஆல்ரெடி கட் அவுட் பண்ண இமேஜை வந்து நான் மறுபடியும் இம்போர்ட் பண்ணிக்கிறேன்.
இந்த 2 இமேஜும் வந்து நான் ஆல்ரெடி கட் அவுட் பண்ணது. இந்த கட் அவுட் பண்ண இமேஜை தான் வந்து நான் இப்போது இம்போர்ட் பண்ணிக்க போகிறேன். இப்போ என்ன பண்ணால் இந்த மாதிரி நான் கட் அவுட் பண்ண இமேஜுக்கு வந்து லைட்டாக பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட்லாம் வந்து நான் கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் வந்து நான் இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி முடித்தோடனே நெக்ஸ்ட் நான் டிக் கொடுத்து இதை வந்து ஒரு பொசிஷனுக்கு வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். இதை வந்து இந்த மாதிரி நான் செட் பண்ணிட்டு வந்து இரேஸ் ஆப்ஷன் போயிட்டு இதை வந்து லைட்டாக இரேஸ் பண்ணிக்கிறேன். ஹார்ட்னஸ் வந்து கம்மி பண்ணிவிட்டு லைட்டாக இரேஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி இரேஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நான் டிக் கொடுத்து இதில் வந்து லைட்டாக நான் சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு தேவையான லெவலுக்கு நான் வந்து இந்த மாதிரி சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இப்படி வந்து வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இமேஜுக்கு வந்து போயிட்டு இதுக்கு வந்து லைட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி இதுக்கும் நான் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்து நெக்ஸ்ட் வந்து நான் டிக் கொடுத்துக்கிறேன். டிக் கொடுத்து இந்த மாதிரி நான் வச்சுட்டு தேவையான லெவலுக்கு நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா லைட்டாக வந்து இரேஸ் பண்ண போகிறேன். ஒன்ஸ் வந்து இந்த இரேசிங் ப்ராசஸ் முடித்த உடனே டிக் கொடுத்துக்கோங்க. டிக் கொடுத்துட்டு இதை வந்து உங்களுக்கு தேவையான லெவலுக்கு வந்து மறுபடியும் ரீசைஸ் பண்ணிக்கோங்க. ரீசைஸ் பண்ணிக்கிட்டு டிக் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணணும்னா ஆட் ஃபோட்டோக்கு வந்து போங்க. ஆட் ஃபோட்டோவில் அப்படியே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஹாப்பி பர்த்டேன்ட்டு நான் இந்த மாதிரி டெக்ஸ்ட் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஹாப்பி பர்த்டேன்னு டெக்ஸ்ட் செட் பண்ண உடனே நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா ப்ளஸ் ஆட் ஃபோட்டோ போயிட்டு வந்து நான் தளபதி விஜய்ன்ட்டு நான் இப்போ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இங்கே இமேஜ் இந்த பிஎன்ஜியை வந்து நான் இங்கே டெக்ஸ்ட் பிஎன்ஜி வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஆட் பண்ணி முடிச்சோன்னா இப்போ வந்து பர்த்டே போஸ்டர் ரெடி ஆகிடுச்சு. சப்போஸ் இப்போ இந்த பர்த்டே போஸ்டர் வேணால் எனக்கு வந்து பேனர் டிசைன் வேணும் அப்படின்னா இந்த ஃபாண்ட்டை வந்து நான் கொஞ்சம் இது ரீசைஸ் பண்ணி சின்னஸ் பண்ணிக்கிறேன். சின்னஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இது ப்ளஸ் கொடுத்து ஆட் ஃபோட்டோக்கு போயிட்டு பாக்ஸ் இமேஜை வந்து நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இந்த பாக்ஸ் இமேஜை இங்கே நான் அட்டாச் பண்ணுறேன். இதை வந்து என்ன பண்ண போகிறேன்னா லைட்டாக பார்டர் வந்து நான் கொடுக்குறேன். இதுக்கு இந்த மாதிரி நான் பார்டர் இங்கே வந்து கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா இதே வந்து லேயர்ஸ்க்கு வந்து போயிட்டு ஒரு டூப்ளிகேட் வந்து அரேஞ்ச் பண்ணி இதை வந்து இந்த சைடு நான் வச்சுக்கிறேன். இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா இப்போ வந்து பர்த்டே போஸ்டரும் ரெடி, பர்த்டே பேனர் டிசைனும் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். Until then, bye from Yokesh. Thanks for watching.